இந்த கமலா பாட்டிக்கு வயசு 90 ஆகிடுச்சு. இப்போ 7 பொம்பளை பிள்ளை 2 பையன் எல்லாம் நல்லா படிக்க வச்சு பெரிய பாத்திர கடை என்ன இருக்குன்னா எனக்கு நல்லா செய்வாங்க, கூட்டி போயிடுவாங்க. அங்கங்கே இங்கே வரமாட்டாங்க. எனக்கு இந்த 7 பொம்பளை பிள்ளை 7 பேர பேச்சில் அந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து எல்லாமே டாக்டருக்கு படிக்க வச்சுட்டேன். தெரியல. முதலமைச்சர் விஜய் சாமி. அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? வீட்டுக்காரம்மா நல்லா இருக்காங்களா? சரி. சரி. வீட்டுக்காரம்மா அப்பா உங்கள் மனைவின்னு சொல்லலாம்ல. உங்கள் மனைவி நல்லா இருக்காங்களா? வீட்டுக்காரம்மா பாப்பா நல்லா இருக்கா? என் பேச்சு நல்லா இருக்காங்களா? நல்லா வளர்த்துருக்காங்க சாமி. நல்லா அன்பு பாசத்தோட குழந்தைகள நல்ல பொறுப்பாக வளர்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய மனைவி 2 குழந்தைகளை படுத்துறது இப்படி ஒரு பொறுப்பாக வந்து வளர்த்து இன்றைக்கி படிக்கிறாங்க. பிள்ளைங்க படிக்கிறாங்க. நல்லா அறிவாக வந்துருக்கு. அறிவாக வளர்த்துருக்குறேன் சாமி குழந்தைய. இன்னும் இருக்க மேலும் மேலும் ரொம்ப பெரிய ஆளாக வந்துடா சாமி. விஜய் போல் 2 விஜய் வந்துடா. விஜய்னா இன்னும் 2 விஜயை வாங்கினா அதனால அந்த தங்கப்பில் வந்துருக்கு சாமி. படம் எடுத்துக்கலாமில்ல 2 விஜய். உன் மகன் பேர் சஞ்சய். பேர் சூப்பராக இருக்குது சாமி. கேட்கவே காதுக்கு இனிமையாக இருக்குது. வந்துட்ட நீ நடத்து எல்லா படத்தையும் இந்த உலகத்திலே யாரும் வந்து அந்த மாதிரி ஒரு படம் எடுத்து இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அப்படி எடுத்துருக்கீங்க, எடுத்துட்டு வந்துட்டு இப்போ அது வந்து உலகம் பாராட்டுது சாமி. இன்னும் புள்ள உனக்கு என் பேர் தந்தைங்க வந்து தம்பி வந்து என் பேர் உங்களாட்ட நல்ல ஒரு படம் எடுத்துருக்கானா சொல்லி கேள்விப்பட்டேன். பேரும்புகளோட ஒன்றாட்ட சாமி. அவனும் பாராட்டுவான். உலகத்துலேயே அவன் முதலமைச்சர் மாதிரி வர போகிறாரு. முதலமைச்சரே அவர் தான். நீ தான் 2வது வளர்த்தது. நீங்கள் அப்போ 50 வயசுல இப்போ தான் முதலமைச்சர் ஆகியிருக்கிறீங்க. இந்த மாதிரி சின்ன பையன் இப்போ முதலமைச்சர் ஆகிட்டாரு. 50 நீங்கள் 20 நாள் கழித்து 50 வயசுல முதலமைச்சர் ஆகியிருக்கிறீங்க. அடுத்து இப்போ முதலமைச்சர் ஆகிட்டார். சீக்கிரமாக முதலமைச்சர் ஆகிடுவார். உங்கள் மகன் சீக்கிரத்தில் முதலமைச்சர் ஆகிடுவார். ஆனால் எங்கே பார்த்தாலும் நம்ம உங்களோட உங்கள் மகனை பற்றி புகழ்கிறாங்க. உங்கள் மகன் சின்ன வயசுலேயே மட்டும் பெரிய ஆள் ஆகிட்டாரு. சினிமா நல்லா சூப்பர் படமாக எடுத்துருக்காரு சாமி. இருக்கிற காரணமே நம்ம அம்மா தான், உங்கள் வீட்டுக்கார பாப்பா தான், உன்னுடைய மனைவி தான் சாமி. சந்தோஷப்படு. ரொம்ப சேர்ந்ததை ஒற்றுமையாக இருந்து கூடி வாழணும். அப்பா ஒரு ஒண்டி அப்பா ஒரு அடி தாண்டினா தம்பி 10 அடி தாண்டி வந்துட்டாரு என் பேரன். அதனால் நீங்கள் சந்தோஷப்படுங்க சாமி. ஒற்றுமையாக இருக்குது. அத்தையோட அத்தை அம்மா எல்லாத்தோட ஒற்றுமையாக இருக்குது. நாங்கள் இந்த படத்தை மனசார வாழ்த்தணும் அப்படின்னு முடிஞ்சு விட்டு பாசாமி. தங்க மையன் சொந்தமாக முதல் படத்தில் வெற்றி தான். விஜய் சந்தையும் விஜயம் தான் வெற்றி தான். வச்சுக்கிட்டே இருப்பேன். உண்மையிலே நீ வந்து வாழ்க்கையில் எத்தனையோ தலைமுறைக்கு உன்னுடைய பேரும் புகழும் பறக்கும் அப்படியே
சந்தோஷப்படுவாங்க சாமி. நல்லா படுத்துக்க, கேளு. அப்பா பார்த்து நல்லா சந்தோஷமாக நீ கேளு. அவர் எது சொன்னாலும் வெற்றியோடு தான் சொல்லுவார். அந்த வார்த்தை நீ எடுத்துக்க, சந்தோஷமாக நீ எடுத்துக்க. உன் பேர் இப்போ நான் பாட்டு பேசுகிறேன்ல, என் பேர் கமலாட்சி. நான் சொல்கிறேன்ல, இந்த பாட்டோட பேர் சந்தோஷம். எனக்கு சந்தோஷம்னு பேர் எடுத்து இப்போ எட்டாவது படிக்கிறேன். எட்டாவதுமா? எட்டாவது படிக்கிறான். எட்டாவது படிக்கிறேன். சூப்பராக படிக்கிறேன். உங்களை பற்றி பொழுதுனைக்கு ஓயாமல் என்ற அம்மாச்சி அந்த அண்ணன் பேரை சொல்லு, அண்ணன் எப்படி நல்லா நடிக்கிறாள் அப்படின்னு என்னை ஓயாமல் தூண்டி கட்டிகிட்டே இருப்பேன். என் பேர் சந்தை. எனக்கு ரெண்டு எனக்கு நிறைய கொண்டு பேரம் பெற்றிருக்கு சாமி. எல்லாம் பெரிய பெரிய ஒன்று பெரிய படிப்பு. மோடி இருக்கிற வீட்டில் போய் படிக்குது பொண்ணு. பேரம் பெற்றிருக்காங்க, கணக்கிலே அடங்காத நிறையா பேரம் பெற்றிருக்காங்க. எல்லா பக்கமும் போனாலும் என்னை கூட்டி போயிடுவாங்க, வரமாட்டாங்க. நல்லா ஒத்துக்கிறாங்க என்னைய. என் கொண்டு பாருங்க. உன் மகன் சொன்னானா யார் நடத்தா நல்லா இருக்குன்னு தனம் கேட்டால் ஸ்கூல் பிள்ளைகள்லாம் அழகழகாக பேசுறது. எங்கள் அப்பா நடித்தா தான் இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தம்பி. ஐயா சாமி, ராஜேந்திரா பிரபு, உங்கள்கிட்ட ஒரே ஒரு சின்ன வார்த்தை சொல்லிக்கிறேன். இந்த எங்களுக்கு மன சந்தோஷம், இந்த உலகத்துக்கு நாங்களுக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம். இத்தனை வருஷம் கழிச்சு எத்தனையோ பேர் நடிச்சிருக்காங்க, பார்த்துருக்கோம். சிவாஜி கணேசன் நல்லா உசுரை வச்சுக்கிட்டு நாங்கள் பார்ப்போம் சாமி. எல்லாம் பக்கம் தான். மெட்ராஸ்லாம் நம்ம பிள்ளைங்கள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் ஒன்றையாச்சும் படம் எடுத்ததான் பார்க்கணும் கொஞ்சம் ஆசைப்படுறப்பா. நீனா முருகனாக பிறந்து இந்த தமிழ்நாட்டில் முருகனாக பிறந்து கடவுளாக எல்லார் மனசையும் சந்தோஷப்படுத்தி அப்படி பேர் சந்தோஷம்னா தம்பி திடீர்னு சொன்னால் போதும். குழந்தை அழுத பிள்ளை கூட வாய் மூடிக்குது, சந்தோஷப்படுது, சிரிக்குது. எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பார்த்துருக்குது, அதான் பார்த்தேன். அதை பார்த்து நாங்கள் உன் பழத்தை தான் தொங்க விட்டு அந்த தொட்டியில் அது என்னமோ ஆசையாக தம்பி. அதான் என் தங்க பிள்ளை. நீ நான் என்னமோ பெருமைக்காக பேசணும்னு நினைக்காத. நாங்கள் நல்லா வாழ்ந்த குடும்பம். இன்றைக்கி எப்படியோ இந்த கஷ்டத்தில் எல்லாம் போயிருக்கு. மங்கள் மட்டும் மாதிரி 3 பாத்திரம் கடை போயிடுச்சு. இப்போ தான் விராடி மட்டும் தான் கடை வச்சுருக்குறோம். ஒரு தடவை நாங்கள் அங்கே வர்றோம் தம்பி, கோயிலுக்கு உங்களெல்லாம் பார்க்குறோம். நாங்கள் வர்றோம், எல்லாமே வர்றோம். அது என் பிள்ளைகளாம் சூப்பராக படிக்க வச்சுருக்காரு. அவளும் 2 பேருமே டாக்டரு. 2 பையன் டாக்டரு, பொம்பளை பிள்ளை 2 பிள்ளை டாக்டரு. அவங்க அப்பா டாக்டரு. ஆமாம், 3 பொம்பளை பிள்ளை டாக்டரு சாமி. ரொம்ப நாளாக ஒன்று பார்க்கணும்னு கொஞ்சம் ஆசை. என்னைக்கு விஜயன் அந்த இது அதுன்னு ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நாளாக என்னை பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது சாமி. அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு எனக்கு வாய்ப்பு கொடு. ஒன்றா நான் கையை கொடுத்து குலுக்கி உனக்கு ஆசீர்வாதம் பண்ண அறுபதி ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடு. வாழ்வு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100 ஆண்டு நீண்டாரோடு ஆரோக்கியம். நல்லா இருக்கும். விஜயசாமியா, அம்மா சொல்கிறதுக்கு இந்த பேருக்கு காதை வாங்கிக்க. இவ்வளோ நாளாக உன்னோட பேசணும். உன்னை தொட்டு தழுவி ஒரு முத்தமான கொடுக்கணும் சொல்லுவேன். கொடுக்கணும் அப்படிங்கிறதா கொள்ள ஆசை. கடவுள் எப்படி இருக்காரோ அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க சாமி. அப்பா அம்மா மனைவியோட சந்தோஷமாக நீங்கள் நல்லா வாழணும் சாமி. நீண்டாளோட 2 குழந்தைகளோட எத்தனையோ பேர் எத்தனையோ பதவிகள் இருந்துருக்கு.
எதுவுமே சரி செய்யலை. நீ வந்து ஒரு சின்ன பிள்ளைமா, சின்ன குழந்த மாதிரி அந்த கடவுள் மாதிரி அது இவ்வளோ பெருசாகி இன்னைக்கு உன்னை பாராட்டுற உலகம் தருமா. மண் முதற்கொண்டு உன்னை பாராட்டு சாமி. அந்த அளவுக்கு உனக்கு ஒரு மரியாதை. நாங்கள் ஒரு நாளைக்கு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அங்கே எங்கள் பேச்சு இருக்குது, எங்கே சென்னையில். அங்கே வந்து இப்போ 1 மாதம் இருந்தேன். அடுத்து வந்து என் பேச்சு சொல்லியிருக்கு, ஒரு நாளைக்கு நம்ம கூட்டி போகிறோம் இல்லைங்க அப்படின்னு அது வித்யா நல்லா படிச்சிருக்கோம். வாழ்வுப்படலான்னு சாமி, வாழ்வுப்படலான்ட்டு பிள்ளை வீட்டில் நல்லா பார்த்துக்க, குழந்தைகளை பார்த்துக்க. இது மாதிரி தட்டுக்கட்டு தடுமாறியில் நான் இங்கே போடுறா கூட நான் அனுப்பி வைக்கிறேன். ஒரு போடுறா என்ன சாமி சந்தோஷமா வாழ்வுப்படலான்ட்டு இத்தனை வருஷமாக எத்தனையோ பேர் வந்து பதவி இருக்காங்க. அந்த பதவி அந்த அளவுக்கு யாருக்கும் என்னன்னு தெரியல. இப்போ நீ வந்து உள்ளே நடந்தது ஒன்றே இந்த உலகமே பறவைகள் எப்படி பறக்கும் அந்த மாதிரி பறந்து மக்கள் வந்து சந்தோஷமாக உன்னுடைய குரலை கேட்க ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறாங்க சாமி. நீ அது மாதிரி வந்து அவர் எல்லாத்தையும் அனுசரித்து எல்லாத்துக்கும் நன்மை செஞ்சேன்னா உனக்கு அவ்வளோ ஒரு பெருமை கிடைக்கும் சாமி. போய் தம்பி நல்லா படிக்க வச்சது, சிவாஜி கணேசனான்றதே படிக்க வைக்கணும். அவர் தான் எனக்கு ரொம்ப படம் பிடிச்சி. அந்த படத்தை மாற்றவே கூடாது. அவர் மறுபடியும் வந்துட்டாலும் நீங்கள் நினைக்க முடியாது. தங்கப்பிள்ளை சொல்லட்டுமா? வாழ்க்கப்படலான்ட்டு வாழ்க்கப்படலாம் வாழ்க்கப்படலாம். யார் இந்த பிள்ளை? போ கூட பாட்டிகிட்ட போ, யார் பிள்ளை? பக்கத்தில் உட்கார், கட்டி பிடிச்சிக்க. முத்தம் கொடு பாட்டிக்கு. அப்போ தாத்தா தாத்தாரா? பாட்டிக்கு முத்தம் கொடு. தாத்தா தாத்தாரா? இன்னும் சாப்பிடல. தாத்தா அந்த வீட்டில் இருக்காரு. எங்க? வேற தெரு. அவங்க இருக்குதா? இங்கே அம்மா என்ன தந்தா? அம்மா இன்னும் செய்யலை. இன்னும் சாப்பிட கொடுத்து தான் சாப்பிடுவோம். நாளைக்கு தான் சாப்பிடுவோம். பேரனுக்கு முத்தம் கொடுமா. இட்லி போட்டிருக்காளா? ஆ தங்க தச்சாவா? தங்க தச்சாரா? தெரியல பாட்டின்னு சொல்லு. விஜய் பற்றி நீ ஒன்று சொல்லுறியா ஒரு நாளைக்கு? இன்னைக்கு இல்லை, விஜய் ஜெயிச்சிட்டாரு. விஜய் அதான் விஜய் ஜெயிச்சிட்டாரு. அவன் ஜெயிச்சிட்டாரு பாட்டி. எல்லாத்துக்கும் நல்லது செய்ய போகிறாங்க. ஆமாம் அவர் தெரிஞ்சுட்டு தெரியும். ஜனங்களுக்கு போடாததுக்கு தெரியும். மாமான்னு சொல்லுவாங்க. பேச்சு பேச்சு அவர் கடவுள் பார்த்தேன்னா கையெழுத்து கும்பிட்டு மாமா 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 நாங்களும் உங்களாட்ட வரணும்னு ஆசைப்படுறோம் மாமா அப்படி சொல்லுவேன். சரிதா? சரி. விஜய் சொல்லு அது